அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் அதுக்கான வழிகாட்டுதலும் சொல்லி பார்க்க போறோம். இது வந்து தமிழ்நாடு விளையாட்டு ஆணையமே வெளியிட்டிருக்கு. பாருங்க. இப்ப தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலருந்து வெளியிட்டது பாருங்க. அந்த வெப்சைட்ல அவங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பள்ளிகள் பிரிவுல வந்துட்டு பிரிவு வயது வரம்பு பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ். பள்ளிகள் பிரிவு வந்து 19 வயசுக்கு கீழ இருக்கவங்க. அவங்க என்னன்னா 1/1/2027 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களா இருக்கணும். அதாவது 2007 சாரி. 1/1/2007க்கு அன்னைக்கு இருந்து அதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 6 டூ 12 வரையும் படிக்கலாம். காலேஜ்ல பாருங்க, 2000ல பிறந்திருக்கணும். 1/7/2000 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாக இருத்தல் வேண்டும். 25 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? அடுத்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து வயது வரம்பு இல்லை. அரசு ஊழியர்களுக்கு வந்து வயது வரம்பு இல்லை. பொதுப் பிரிவினருக்கு வந்துட்டு 15 முதல் 35 வயது வரை இருக்கணும். அப்டின்னா 35 வயசு கணக்குப்படி பார்த்தா 1/1/1990 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவராகவும், 15 வயது எனில் 2010 அன்று அல்லது அதற்கு முன் பிறந்தவராக இருத்தல் வேண்டும். என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம குடுக்கணும் அப்டின்னா, அரசால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அட்டை, அடையாள அட்டை ஓகேங்களா? அரசால் வழங்கப்பட்ட ஏதாவது அடையாள அட்டை நம்ம இது பண்ணணும். போட்டிகள் நடைபெறும் போது கீழ்க்காணும் விவரங்கள் குறிப்பிட்டுள்ளவாறு ஒவ்வொரு பிரிவினரும் உரிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். அதுவும் நம்ம காம்படிஷன் நடக்கும்போது கீழ்க்காணும் விவரக்குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளவாறு கீழ குடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டி கார்டு வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கீழ பாருங்க. ஒவ்வொரு பிரிவினருக்கும் விரிவான விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவான தகவல் வந்துட்டு நம்ம 17/7/2025ல வந்துட்டு அந்த சிஎம் டிராஃபி வெப்சைட்ல போயிட்டு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிக்கான இணையதள விண்ணப்பங்கள் நம்ம அப்ளை பண்ணிட்டுருக்கோம். போட்டிகள் நடைபெறும் இடம், நாள், இடம் குறித்த விவரங்கள் வந்துட்டு விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று சொல்லிக் குடுத்துருக்காங்க. விவரங்கள தொடர்ந்து இந்த இணையதளத்துல பாட சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான இணையதள வாயிலாக விண்ணப்பித்திட ஆதார் எண் உள்ளீடு செய்திடும்போது, ஒருவர் வேறு ஒரு ஒருவர் வேறு வேறு ஆதார் எண்கள் மூலமாகவோ அல்லது ஆதார் எண்ணினை தவறாக குறிப்பிட்டு விண்ணப்பித்திருப்பின், தங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். போட்டியில் பங்கேற்றிட அனுமதி மறுக்கப்படும். அதாவது தப்பா குடுத்தாலும், வேற ஆதார் கார்டு குடுத்திருந்தாலும் நம்மளால அ காம்படிஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிரிவு விளையாட்டு வீரர்களும் போட்டிகள் நடைபெறும் போது கீழ்க்கண்ட உரிய ஆவணங்கள அவசியம் சமர்ப்பித்தல் வேண்டும். உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஓகேங்க. இது கீழ குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிரிவிற்கும் என்னென்ன நம்ம ஐடென்டி கார்டு கொண்டு வரணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அத கரெக்ட்டா கொண்டு வந்து குடுத்தா தான் நம்ம ஆ விளையாட அனுமதிப்போம்னு சொல்லிட்டுருக்காங்க. பள்ளி, ஸ்கூல் மற்றும் காலேஜுக்கு வந்து பாருங்க, நம்ம பள்ளியில முதல் வருடம் வாங்குன போனஃபைட் சர்டிஃபிகேட் அல்லது ஐடி கார்டு மற்றும் ஆதார் கார்டு. ஐடி கார்டு மற்றும் ஆதார் கார்டு. போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கலாம். இல்லாட்டியும் ஆ ஐடி கார்டு இருக்கணும். அது கூட ஆதார் கார்டும் இருக்கணும். மாற்றுத்திறனாளி பிரிவுக்கு வந்து மாற்றுத்திறனாளிக்கான சான்று. அதாவது அது என்ன டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்கணும்னா, டிஃபரன்ட்லி ஏபிள்ட் டிபார்ட்மெண்ட் குடுத்த சர்டிஃபிகேட்டும், ஆதார் கார்டும் குடுக்கணும். அரசு ஊழியருக்கு வந்து பணிபுரிய அலுவலக அடையாள அட்டை மற்றும் அலுவலக அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட பணிபுரிவதற்கான உறுதிச் சான்று, ஆதார் கார்டு. ஓகே. நம்ம ஐடி கார்டு இருந்தாலும் சரி, இப்ப இல்லாட்டி ஸ்கூல்ல சர்டிஃபிகேட் வாங்கி போய் குடுத்தாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலோ, காலேஜோ எங்க ஒர்க் பண்ணாலும் அங்கருந்து ஒரு உறுதிச் சான்றிதழ் இங்க தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி உறுதிச் சான்றிதழ் வாங்கி குடுத்தா போதும். அது கூட ஆதார் கார்டு குடுக்கணும்னு சொல்லி போட்டுருக்காங்க. பொதுப்பிரிவில் பங்கேற்கும் வெளிமாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வயசித்திருப்பின், அ குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டு. வேற ஸ்டேட்காரங்க இருந்தாங்கன்னா, அவங்க ரேஷன் கார்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கு ஆதார் கார்டு குடுக்கணும்னு சொல்லி போட்டுருக்காங்க. பொதுவான கேள்விகள் இப்ப நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள பார்க்கலாம். ஒரு விளையாட்டு வீரர் எத்தனை விளையாட்டுகளில் பங்கேற்க முடியும்? நல்லா பார்த்துக்கங்க. அனைத்து பிரிவு வீரர்களும் ஒரே ஒரு விளையாட்டில் மட்டுமே பங்கேற்க முடியும். அப்புறம் பள்ளி, கல்லூரி பிரிவு விளையாட்டு வீரர்கள் தடகளம் மற்றும் நீச்சல் விளையாட்டு பிரிவுகளில் மட்டும் ஏதேனும் 2 பிரிவுகளில் பங்கேற்கலாம். ஏதேனும் 2 பிரிவுனா 2லயுமே பங்கேற்க முடியாது. அத்லெட்டிக்ஸ் போனாங்கன்னா, அத்லெட்டிக்ஸ்ல 2 ஈவென்ட் பண்ணிக்கலாம். நீச்சல் போனாங்கன்னா, நீச்சல்ல ஏதாவது 2 ஈவென்ட் பண்ணிக்கலாம். அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. இறகுப்பந்து, கேரம், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ் விளையாட்டிற்கு ஒரு விளையாட்டு வீரர்கள் எத்தனை பிரிவுகளில் பங்கேற்கலாம்? சிங்கிள்ஸ், டபுள்ஸ் 2லயுமே பங்கேற்கலாம்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஏன்னா, அதுல மட்டும் தான் சிங்கிள்ஸ், டபுள்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் குழு விளையாட்டுகளில் பங்கு பெற
எவ்வாறு பதிவு செய்திட வேண்டும்? குழு விளையாட்டுகளில் பங்கேற்க ஒரு வீரர் கேப்டன் பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னும் ஆப்ஷன் மூலம் உள்நுழைந்து தனது சுயவிவரங்களை குறிப்பிட வேண்டும். குழு விளையாட்டினை தேர்வு செய்து தனது ஆதார் கார்டு விவரங்கள் உட்பட அனைத்து விவரங்களையும் உள்ளீடு செய்த பின் தனது குழுவில் பங்கேற்க உள்ள அனைத்து வீரர்களின் விவரங்களையும் மொத்தமாக உள்ளீடு செய்து பதிவினை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு குழுவில் பதிவு செய்துள்ள வீரர்கள் எக்காரணம் கொண்டு வேற எந்த குழுவிலும் பதிவு செய்திடக்கூடாது. அவ்வாறு பதிவு செய்திடும் பட்சத்தில் 2 குழுவும் நிராகரிக்கப்படும். பாருங்க. இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல போய் ஃபுல்லா டீட்டெயில்லாம் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி, அதுக்கடுத்து ஆட் பிளேயர்ல குடுத்து மத்தவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதிலேயே ஒரே பேஜ்லயே ஃபில் பண்ண மாரி ஃபில் பண்ணி, நம்ம டீமா ஃபார்ம் பண்ணிக்கலாம். அ ஒவ்வொருத்தவங்களும் தனியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஒரே ஆளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும். அதே மாரி ஒரு பையன வந்துட்டு இந்த கபடி டீம்லயும், வாலிபால் டீம்லயும் மாத்தி, மாத்தி இங்கேயும், இங்கேயும் போட்டிருந்தோம் அப்டின்னா, அந்த 2 டீமுமே அவங்க எலிஜிபிள் பண்ண மாட்டோம் அப்டின்னு சொல்லி விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இணையதளம் வாயிலாக போட்டிகளுக்கு பதிவு செய்திடாமல், போட்டி நடைபெறும் இடத்தில் நேரடியாக வந்து போட்டியில் கலந்து கொள்ள வருபவர்கள் அனுமதி வழங்கப்படுமா? கண்டிப்பா அனுமதி கிடையாது. இணையதளம் வாயிலாக மட்டுமே பதிவு செய்திட வேண்டும். ஒன்லி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நேரா போய் பண்ண முடியாது. பாருங்க. இணையதளம் வாயிலாக போட்டிகள் பதிவு செய்துள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ள இயலவில்லை எனில், அவருக்கு பதில் வேறு வீரர்கள் போட்டி நடைபெறும்போது கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்களா? என்ன கேட்டிருக்காங்க, இப்போ பதிவு செய்துள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ள முடியலன்னா, அவருக்கு பதிலா வேற எவனா ப்ளே பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அனுமதி கிடையாது. இணையதளம் வாயிலாக மட்டுமே பதிவு செய்திட வேண்டும் பாருங்க. கண்டிப்பா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியர்களுக்கு கேள்வி பள்ளி மாணவ, மாணவியர்களுக்கான வயது வரம்பு ஏதேனும் உள்ளதா? ஆம். 1/1/2007 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அது முன்னாடியே குடுத்துருக்காங்க. 6 முதல் 12வது வரை படிப்பவராக இருக்க வேண்டும் சொல்லி குடுத்துட்டாங்க. அடுத்து கல்லூரி மாணவர்களுக்கு வயது வரம்பு உள்ளதா? ஆமா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி பிரிவில் சிபிஎஸ்இ, ஐசிஐசி பள்ளி மாணவ, மாணவியர்கள் பங்கேற்கலாமா? பங்கேற்கலாம். யார் வேணா பங்கேற்கலாம். இது தமிழ்நாட்டுல இருந்தா. அப்புறம் பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவிகள் தாங்கள் கல்வி பயிலும் மாவட்டம் விடுத்து மற்ற மாவட்டம் சார்பாக பங்கேற்க இயலுமா? இயலாது. பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவிகள் தாங்கள் கல்வி பயிலும் மாவட்டத்தின் சார்பாக மட்டுமே கலந்து கொள்ள இயலும். வேறு மாவட்டம் சார்பாக கலந்து கொள்ள அனுமதி கிடையாது. சொந்த மாவட்டம் வேற மாரி இருக்கும். படிக்கிறது வேற மாவட்டமா இருக்கும். ஆனா, சொந்த மாவட்டத்தில போய் விளையாட முடியாது. நம்ம எங்க படிக்கிறோமோ, அந்த மாவட்டத்தில தான் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அங்க தான் ப்ளே பண்ண முடியும். அப்புறம் பாருங்க, பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியர் போட்டிகளுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கும்போது சான்றிதழ்கள் ஏதேனும் பதிவேற்றம் செய்திட வேண்டுமா? புகைப்படம் மட்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பாருங்க. அ காலேஜ்ல ஸ்கூல், காலேஜ்ல படிக்கிறவங்க அப்ளை பண்ணும்போது என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, புகைப்படம் மட்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். புகைப்படம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். மேலும் பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவிகள் போட்டிகள் நடைபெறும் போது தாங்கள் பயிலும் பள்ளி, கல்லூரி முதல்வர், தலைமை ஆசிரியரிடமிருந்து பிறந்த தேதி மற்றும் வகுப்பு உள்ளிட்ட விவரங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். ஐடி கார்டு இருந்தாலும் பரவால்ல, போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியர் குழுவாக எத்தனை அணிகள் வரை பதிவு செய்யலாம்? ஒரு குழு விளையாட்டில் ஒரு பள்ளியைச் சார்ந்த ஒன்றுக்கு மேற்பட்ட அணிகள் பதிவு செய்திடலாம். குழு விளையாட்டில் இடம்பெறும் மாணவ, மாணவியர்கள் ஒரே பள்ளியிலும், கல்லூரியிலும் படிப்பவர்களாக மட்டும் இருக்க வேண்டும். அதாவது ஒரு காலேஜ்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல எத்தனை டீம் வேணா நம்ம ஒரு கேமுக்கு குடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா, அவங்க அந்த காலேஜ்ல படிக்கிறவங்களா இருக்கணும். பள்ளி, கல்லூரி பிரிவில் கபடி விளையாட்டில் கலந்து கொள்வதற்கு எடைப்பிரிவு ஏதேனும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா? ஆம். பள்ளி மாணவர்களுக்கு அண்டர் 75 கேஜி 75 கிலோவும், பள்ளி மாணவிகளுக்கு 65 கிலோ எடைப்பிரிவுகளும் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 85 கிலோவும், மாணவிகளுக்கு 75 கிலோ எடைப்பிரிவுகளும் பாருங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. 75, 65, 85, 75 காலேஜுக்கு ஸ்கூல் குடுத்துருக்காங்க. பள்ளி, கல்லூரி படிப்பினை முடித்த மாணவ, மாணவிகள் பள்ளி, கல்லூரி பிரிவுகளில் பங்கேற்க இயலுமாம்? இயலாது. நடப்பாண்டில் அதாவது 2025, 24ல பள்ளியிலயோ, கல்லூரியிலயோ படிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா, ஸ்கூல், காலேஜ் சார்பா அவங்க என்ன பண்ண முடியும்? பங்கேற்க முடியும். வேறு மாநிலங்களைச் சார்ந்த மாணவ, மாணவிகள் போட்டியில் பங்கேற்க இயலுமா? வேறு மாநிலங்களைச் சார்ந்த மாணவ, மாணவிகள் தமிழ்நாட்டில் பள்ளி, கல்லூரியில் தற்போது கல்வி பயின்று வருவார்கள். இருப்பின் தாங்கள் பள்ளி, கல்லூரிகளில் போனஃபைட் சர்டிஃபிகேட் பாருங்க வேற ஸ்டேட்காரங்க தமிழ்நாட்ல படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க காம்படிஷன்ல பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தொழில்நுட்ப கல்லூரி ஐடிஐ, பாலிடெக்னிக் கல்லூரி பயிலும் மாணவ, மாணவியர் கல்லூரி பிரிவில் பங்கேற்க இயலுமா? கல்லூரி பிரிவில் பங்கேற்கலாம். பள்ளி, கல்லூரி பிரிவு குழு விளையாட்டுகளில் கையுந்து பந்து, கடற்கரை கையுந்து பந்து விளையாட்டுகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர்கள் 2 பிரிவிலும் கலந்து கொள்ள இயலுமா? இயலாது. ஏதேனும் ஒரு விளையாட்டு, அதாவது வாலிபால் ஆடுவோம், பீச் வாலிபால் விளையாடலாமான்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்படி விளையாட முடியாது. ஏதாவது 2ல 1 தான் விளையாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்று நடப்பாண்டில் பொறியியல் மற்றும் 1ஆம் ஆண்டு கல்வி பயில வேண்டிய மாணவர்கள் ஒரு சிலர் கல்லூரி வகுப்புகள் 4வது தேதி வரை ஆரம்பிக்கப்படாத நிலையில், அவர்கள் எந்த பிரிவிலும், எந்த மாவட்டத்தில் சார்பாக பதிவு செய்திட வேண்டும். ஆ பாருங்க, இப்ப அட்மிஷனே போடல அப்டின்னா, அவங்க எப்படி அது காலேஜ் சேரல அப்படின்னு சொன்னாங்கன்னா, எப்படி அவங்க பண்ணலாம்னு கேட்டுருக்காங்க. நடப்பாண்டிற்கான பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வும், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கையும் நிறைவடைந்து விட்டதாலும், மாணவர் சேர்க்கை பெற்றுள்ள கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் அவர்களிடம் போனஃபைட் சர்டிபிகேட் பெற்று போட்டி நடைபெறும் போது உண்மை நகலை சமர்ப்பித்தல் வேண்டும். பாருங்க, அவங்க எந்த காலேஜ்ல அட்மிஷன் போட போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ்ல இருந்து அப்ளை பண்ணிட்டு, காம்படிஷன் அன்னைக்கு அந்த காலேஜோட உடற்கல்வி இயக்குனர்ட்ட வந்துட்டு நம்ம போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கிட்டு குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைதூர கல்வி பயிலும் திறந்தவெளி பள்ளி கல்வி பயிலும் மாணவ, மாணவியர் இப்போட்டிகளில் பங்கு பெற இயலுமா? பங்கேற்க இயலாது. ஓப்பன் ஸ்கூல்ல படிக்கிறவங்கலாம் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியருக்கான ரோட் சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த விவரங்கள் என்னென்ன? பாருங்க, சென்ற ஆண்டு 2024 பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியருக்கான அ ட்ராக் சைக்கிளிங் போட்டியில் மாநில அளவில் மட்டுமே நடத்தப்பட்டது. போன வட்டம் ட்ராக் சைக்கிளிங் வந்து மாநில அளவில் மட்டும் நடத்தப்பட்டது. இவ்வாண்டில் 2025 மண்டல மற்றும் மாநில அளவிலான ரோட் சைக்கிளிங் போட்டிகள் பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியர்கள் பிரிவில் மட்டுமே நடத்தப்படுகிறது. முன்னாடி மண்டலம் இருக்கு, ஸ்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போன டைம் ஸ்டேட் மட்டும் தான் ட்ராக் சைக்கிள் நடத்திருக்காங்க. இப்போ வந்து ரோட் சைக்கிள் வந்து நடத்துறாங்க இந்த வருஷம். பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியருக்கான ரோட் சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் தூரம் குறித்த விவரங்கள் என்ன? மண்டலம் மற்றும் மாநில அளவிலான ரோட் சைக்கிளிங் போட்டிகளில் பள்ளி மாணவ, மாணவியருக்கு 10 கிலோமீட்டர் தொலைதூர போட்டியாகவும், கல்லூரி மாணவ, மாணவியருக்கு 20 கிலோமீட்டர் தொலைதூர போட்டியாகவும் நடத்தப்படுகிறது. பாருங்க, ஸ்கூலுக்கு வந்து 10 கிலோமீட்டரும், காலேஜுக்கு வந்து 20 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரோட் சைக்கிளிங் போட்டிகளில் பயன்படுத்த வேண்டிய சைக்கிள் குறித்த விவரம். அனைத்து வகையான சைக்கிள் பயன்படுத்தலாம். அதாவது கீர் சைக்கிள் பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்ற மாரி இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. எது வேணா பயன்படுத்தலாம். அது அவங்களோட திறமைய பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியருக்கான ரோட் சைக்கிளிங் போட்டிகளுக்கான சைக்கிள் கொண்டு வருவது குறித்த விவரம் என்ன? இப்ப சைக்கிள் கொண்டு போறத பத்தி கேட்டிருக்காங்க பள்ளி, கல்லூரிகளுக்கு. போட்டியில் கலந்து கொள்பவர்கள் சொந்தமாக சைக்கிள் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக சைக்கிள் வழங்கப்பட மாட்டது. சைக்கிள் நம்ம தான் கொண்டு போணும். நடத்துறவங்க எதுவுமே குடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பிரிவுக்கான கேள்விய பாருங்க. அ மாற்றுத்திறனாளி விளையாட்டு பிரிவு வாரியாக வழங்கப்பட்டுள்ள விளையாட்டுகள் தவிர, மற்ற விளையாட்டுகளில் பங்கேற்க இயலுமா? இயலாது. பிரிவு வாரியாக வழங்கப்பட்டுள்ள விளையாட்டுப் போட்டிகளில் மட்டுமே பங்கேற்க இயலும். அதாவது இப்ப மாற்றுத்திறனாளிகளே பிரிச்சு வச்சிருக்காங்க. விசுவல் இம்பேர்ட், ஹியரிங் இம்பேர்ட், மென்டல், சில்ட்ரன்ஸ், அடுத்து செரிப்ரல் பல்சி, அந்த மாரி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் ஒவ்வொரு வகை எந்த இது கீழ வர்றாங்களோ, அந்த இதுக்கு கீழான இதில தான் அவங்கனால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, ரிஜிஸ்டர் பண்ணி ப்ளே பண்ண முடியும். வேற இதில பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசு துறைகளில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் எந்த பிரிவின் கீழ் விளையாட்டில் போட்டிகளில் பங்கேற்க இயலும்? பாருங்க, இப்போ மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்டா இருப்பாங்க. அவங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறையில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் தாங்கள் விருப்பப்படி மாற்றுத்திறனாளி பிரிவு அல்லது அரசு ஊழியர்கள் பிரிவு என எப்பிரிவு வேண்டுமானாலும் ஏதேனும் ஒரு விளையாட்டில் ஒரு பிரிவில் மட்டும் கலந்து கொள்ளலாம். ஆனால் மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழைக் கொண்டு அரசு ஊழியர்கள் பிரிவில் எவ்வித சலுகைகளும் பெற இயலாது. பாருங்க, அப்ப வந்து அவங்க 2ல எதுலயா ஒண்ணு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா, நான் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு, கவர்மெண்ட் சர்வன்ட் இதுல அப்ளை பண்ணிட்டு, அதுல வந்துட்டு எந்த ஒரு தளர்வுகள் கேட்டாலும் அது வழங்கப்பட மாட்டாது. அங்க கவர்மெண்ட் சர்வன்ட்க்கு என்ன இருக்குதோ, அதத்தான் அவங்க ப்ளே பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்பதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். இப்பிரிவில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஆதார் அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழை போட்டியின் போது சமர்ப்பித்தல் வேண்டும். இஸ்யூட் பை தி டிஃபரண்ட் ஏபிள் டிபார்ட்மெண்ட்.
ஆ அதுக்கு அவங்க வந்துட்டு ஆதார் கார்டு ப்ளஸ் வந்துட்டு அவங்க அதாவது அவங்க மாற்றுத்திறனாளி தான்னு சொல்லி குடுத்துருக்க சர்டிஃபிகேட் கொண்டு வந்து சப்மிட் பண்ணா போதும்ன்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் சொந்த மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்க வேண்டுமா? கல்வி பயிலும் வேறு மாவட்டத்தில் வசதியுடன் இருந்தால் கல்வி பயிலும் பணிபுரியும் மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாமா? மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் தாங்கள் பணிபுரியும் மாவட்டத்திலோ அல்லது சொந்த மாவட்டத்திலோ எங்கு வேண்டுமானாலும் போட்டிகளில் பங்கேற்கலாம். ஆனால் தாங்கள் பங்கு பெறும் மாவட்டம் சார்ந்த உரிய ஆவணம் கல்வி பயில மாணவ, மாணவியர்கள் எனில் பள்ளி, கல்லூரி முதல்வரிடமிருந்து பெறப்பட்ட போனஃபைட் சர்டிஃபிகேட்டும், பணிபுரிவு எனில் அலுவலகத்தில் ஐடி கார்டு, உண்மை நகலின் போட்டிகளில் பங்கு பெறும்போது சமர்ப்பித்தல் வேண்டும். இங்க பாருங்க மாற்றுத்திறனாளி இருந்தா அவங்க ஸ்கூல் படிச்சுட்டுருக்காங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்கூல் படிக்கிறாங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஸ்கூல்ல, காலேஜ்ல போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி குடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, வேலை பார்க்குற கம்பெனியோட ஐடி கார்டு இல்லாட்டி அங்க சர்டிஃபிகேட் வாங்கி குடுக்கணும். அவங்க சொந்த மாவட்டத்திலயோ இல்லாட்டி படிக்கிற மாவட்டத்திலயோ எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி பிரிவில் கலந்து கொள்ளும் விளையாட்டு வீரர் ஒருவர் எத்தனை போட்டிகளில் கலந்து கொள்ளலாம்? இப்பிரிவில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர்கள் தங்களுக்குரிய பிரிவில் தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுகளில் கலந்து கொள்ளலாம். அவங்களும் அதே மாரி தான் ஒண்ணு தான். ஆனா, அ தனிநபர் பிரிவில் தங்களுக்கான பிரிவில் தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுகளில் கலந்து கொள்ள தனிநபர் மற்றும் குழு போட்டிகள் 2லயுமே கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பொதுப்பிரிவு விளையாட்டு வீரர்களுக்கான கேள்விகள். பொதுப்பிரிவு வ பொதுப்பிரிவில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் சொந்த மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாம். அல்லது பணிபுரியும் மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாம். ஓகே பாருங்க. இப்ப ஜெனரலா இருக்கவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, 35 வயசு 15 டூ 15 வயசுக்குள்ள இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, பொதுப்பிரிவில் பங்கேற்கலாம். பொதுப்பிரிவில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஆதார் சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதழ் பெறப்பட்டுள்ள மாவட்டம் சார்பாக மட்டுமே பங்கு பெற இயலும். ஓகே. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சு எந்த மாவட்டத்துல சொன்னாலும் அந்த மாவட்டத்துல மட்டும் தான் பங்கு பெற வேண்டும். மேலும் ஒரு மாவட்டம் சார்பாக மட்டுமே பங்கு பெற இயலும். அதாவது ஒரு மாவட்டம் சார்பாக பங்கு பெற இயலும். 2 ஆதார் அட்டை மூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டால் தகுதி நீக்கம் செய்யப்படுவது. அதாவது 2 ஆதார் கார்டு வச்சு இது பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, அவங்க வந்துட்டு எலிஜிபிள்ன்னு சொல்லி நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. அ மற்ற மாநிலங்களைச் சார்ந்த விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் வசித்து வருபவர்களாக இருப்பின், பொதுப் பிரிவு போட்டிகளில் பங்கேற்க இயலுமா? மற்ற மாநிலங்களைச் சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக இருப்பின், பொதுப் பிரிவில் பங்கு பெற விரும்பும் விளையாட்டு வீரர்கள் இருப்பிடச் சான்றிதழ் போட்டி நடைபெறும் போது சமீபத்தில் அ சமர்ப் போட்டி நடைபெறும்போது சமர்ப்பித்தல் வேண்டும். தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வசித்தவராக இருப்பின், அதற்கான இருப்பிடச் சான்றிதழ பெற்றிட வேண்டும். ஓகேங்க. வெளிநாட்டுக்காரங்க மாநிலத்துக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு 5 ஆண்டுகள் இங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா, இங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி அத வந்து போட்டி நடக்கும்போது குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர் பிரிவில் விளையாட்டு வீரர்களுக்கான கேள்விகள். அரசு ஊழியர்கள் பிரிவில் விளையாட்டு வீரர்கள் சொந்த மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாமா? அல்லது பணிபுரியும் மாவட்டத்தில் பங்கேற்கலாம். அரசு ஊழியர்கள் பிரிவில் விளையாட்டு வீரர்கள் தாங்கள் பணிபுரியும் மாவட்டம் சார்பாக மட்டுமே பங்கு பெற இயலும். போட்டிகள் நடைபெறும் போது அலுவலக அடையாள அட்டையை சமர்ப்பித்தல் வேண்டும். நல்லா பார்த்துக்கங்க. இப்ப கவர்ன்மென்ட் சர்வன்ட்டா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் அவங்களால ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அந்த ஸ்கூல் அடையாள அட்டையோ, காலேஜ் அடையாள அட்டையோ, இல்ல எங்கேயோ டிபார்ட்மென்ட்ல என்ன டிபார்ட்மென்ட்ல ஒர்க் பண்ணலாம், அந்த டிபார்ட்மென்ட்ல குடுத்திருக்க ஐடி கார்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்இ, ஐசிஐசி பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், பணியாளர்கள் அரசு ஊழியர் பிரிவில் போட்டிகளில் கலந்து கொள்ள இயலுமா? பங்கேற்க இயலாது. பொதுப்பிரிவில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். அவங்க வந்துட்டு கவர்ன்மென்ட் சர்வன்ட்ல பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அரசு ஊழியர்கள் பிரிவில் சீருடை பணியாளர்கள் பங்கேற்கலாமா? பங்கேற்கலாம். சீருடை பணியாளர்கள்னா போலீஸ் டிபார்ட்மென்ட், ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மென்ட் இந்த டிபார்ட்மென்ட்ல வரவங்க எல்லாமேவும் பங்கேற்கலாம்னு சொல்லிட்டாங்க. அரசு ஊழியர்கள் பிரிவில் மத்திய அரசு பணிபுரிவில் பங்கேற்கலாமா? பங்கேற்க இயலாது. மத்திய அரசில் பணிபுரியும் ஊழியர்கள் பொதுப்பிரிவில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். பாருங்க, நம்ம வந்துட்டு ஸ்டேட் லெவல் நடத்துனதுனால, இப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஜெனரல்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கவர்ன்மென்ட் ஊழியர்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் பிரிவில் ஒரே துறையில் பணிபுரிபவர்கள் குழுவாக பதிவு செய்திட வேண்டுமா? மற்ற துறையில் பணிபுரிபவர்கள் குழுவாக பதிவு செய்திட இயலுமா? அரசு ஊழியர்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் ஒரே துறையில் பணிபுரிபவர்கள், மற்ற துறையில் பணிபுரிபவர்கள் இணைந்து ஒரு குழுவாக பதிவு செய்திடலாம். ஆனால் வீரர்கள் ஒரே மாவட்டத்தில் பணிபுரிவதாக இருக்கணும். அவங்க பாருங்க, இப்ப வேற வேற டிபார்ட்மென்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா ஃபாலோ பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா, அவங்க என்ன பண்ணணும், எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணவங்கள சேர்ந்து ஒரு டீம் அரசு ஊழியர்கள் பிரிவில் அரசு நிதி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், நிரந்தர ஊழியர்கள் பங்கு பெறலாமா? பங்கேற்கலாம். அரசு ஊழியர்கள் பிரிவில் தமிழ்நாடு அரசு நிதி பெறும்
பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், நிரந்தர ஊழியர்கள் பங்கேற்கலாம். பாருங்க, இப்ப எய்டட் ஸ்கூலு, எய்டடு இதுல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு கவர்ன்மென்ட் சர்வன்ட்ல பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் பிரிவில் பணிபுரியும் மாவட்டம் வேறு இடமாக இருந்து தற்போது பணி நியமித்த அயர் பணியில், அதாவது டெப்டேஷன்ல வந்துட்டு பணி நிமித்தமாக அயர் பணியில் வேறு மாவட்டத்தில் பணிபுரிந்து வருபவர்கள் எந்த மாவட்டம் சார்பாக போட்டியில் பங்கேற்க வேண்டும்? அரசு ஊழியர்கள் தங்கள் பணிபுரியும் மாவட்டம் சார்பாக மட்டுமே பதிவு செய்து போட்டியில் பங்கேற்க வேண்டும். அயர் பணியில் பணிபுரியும் மாவட்டம் சார்பாக பங்கேற்றிட அனுமதி இயலாது. டெப்டேஷன்ல நம்ம ஒர்க் பண்ணாலும், அ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நாங்க எங்க அப்பாயின்ட்மென்ட்ல இருக்கோமோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில வந்துட்டு அ சந்தேகங்களா கேட்கப்பட்ட கொஸ்டின், அதுக்கான ஆன்ஸரும் இது உங்களுக்கு ஃபுல்லா நான் குடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தா அத பார்த்துக்கங்க. இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரல. அது கிடைச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.